சற்றுமுன் வெளியான தகவல். உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வேணுமா? அப்ப ஆன்லைனில் நீங்க ஈஸியா விண்ணப்பிக்கலாம். அது எப்படி என்று இங்க பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தந்துள்ளது. நிலுவையில் இருந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து சுமார் 17,70,796 புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpds.government.in பக்கத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் உள்ள மின்னணு அட்டை சேவைகள் பகுதிக்கு சென்று புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும். அதில் தோன்றும் பக்கத்தில் குடும்ப தலைவரின் பெயர், தந்தை, கணவர் பெயர், முகவரி மற்றும் மாவட்டத்தை தேர்வு செய்யவும். குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் மற்றும் அவர்களின் ஆதார் எண்களை சரியாக பதிவிடவும். தேவையான ஆவணங்களை முகவரி சான்று, புகைப்படம் பதிவேற்றம் செய்து சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் குறிப்பு செய்தி, அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும். இனி விண்ணப்பிக்க தேவையான முக்கிய ஆவணங்கள்: புதிய ரேஷன் கார்டு நிலையை செக் செய்வது. விண்ணப்பிக்கும் போது செய்யக்கூடாத 5 முக்கிய தவறுகள். புதிய ரேஷன் கார்டு கிடைக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? திருமணமானவர்கள் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கலாமா? இந்த எல்லா தகவலுமே இந்த கீழே நான் லிங்க் கொடுத்துருப்பேன். முழு வீடியோ லிங்க் அந்த கீழே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி முழு வீடியோ பார்த்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.